வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி மாவட்டம் போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் இன்று ஆஜர்படுத்தினர். இன்று நீதிமன்றத்தில் 15 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி வீட்டிலிருந்து அருகே உள்ள காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதைக்கு சென்ற நிலையில் காணாமல் போனார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளியை கைது செய்ய கோரி பொதுமக்கள் ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் சாட்சியாக 15 பேர் காவல்துறை சார்பில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இவர்களிடம் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா விசாரணை நடத்த உள்ளார். நீங்க என்ன